ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெவல் மாடிஃபையர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட கியூபை வந்து செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் டேப் போயிட்டு மாடிஃபையரில் வந்து பெவல் மாடிஃபையர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணால் எனக்கு பெவல் மாடிஃபையர் வந்து இந்த கியூபில் வந்து அப்ளை ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த கியூபை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து செக்மெண்ட்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்னும் எனக்கு வந்து எட்ஜஸ் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகும். அதே மாதிரி அமௌண்ட் வேல்யூ நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கியூபோட எட்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம். கண்ட்ரோல் பியை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பெவல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இதில் வந்து மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட எட்ஜஸ் வந்து ஸ்மூத் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் ஷேப்பும் பண்ணிக்கலாம். இதில் வந்து ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு இதில் கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணினா நம்மளுக்கு ஒரு கிராஃப் ஓப்பன் ஆகும். இந்த கிராஃப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த கியூப்ல வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகிறது தெரியும். ஸோ இந்த கிராஃபை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு அந்த கியூபில் வந்து சேஞ்சஸ் நடக்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பெவல் மாடிஃபையர் வந்து கஸ்டம் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.